இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 10ஆம் தேதி தாயாம் திரு அவை பாஸ்கு காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையைத்தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகளிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பிலிப்பு சமாரியா பகுதிக்கு சென்று அங்கு சமாரிய மக்களுக்கு இறைவாக்கு உரைத்ததைத்தான் இன்றைக்கு நம்ம முதல் வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, சமாரிய மக்கள் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பிடிவாத குணமுடைய மக்களாக, அவர்கள் யூதர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு இனமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுடைய செய்தியை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கேள்வியுற்ற எருசலேமில் இருந்து திருத்தூதர் பேதுரு மற்றும் திருத்தூதர் யோவானை சமாரிய பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கு அவர்கள் செல்லுகிற வரையில சமாரிய மக்களுக்கு தூய ஆவியானவர் அருளப்படவில்லை. இவர்கள் சென்று சமாரிய மக்கள் மீது தங்களுடைய கரங்களை வைத்து ஜெபித்து தூய ஆவியானவரை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்கிற செய்தி தான் இன்றைக்கு முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்பது, மக்களால் நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும், மக்களால் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும், தூய ஆவியானவர் நமக்கும் பொழியப்படுகிறார். தூய ஆவியானவர் வருகை நம்மையும் மகிழ்விக்கும். தூய ஆவியானவருடைய வருகை நமக்கும் மறுவாழ்வை தரும் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே புறக்கணிக்கப்பட்டிருந்தால், ஒதுக்கப்பட்டிருந்தால், அல்லது பிறரால் தாழ்வாக கருதப்பட்டிருந்தாலும் தூய ஆவியானவர் நமக்கு அருளப்படுவார் அப்படிங்கிற செய்தி தான் முதல் செய்தி. இரண்டாவது வாசகமானது திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமடலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாவது வாசகத்துல வாழும் நற்செய்திகளாக நாம் எப்படி மாற வேண்டும், இயேசுவை பற்றி நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தையும் அவருடைய இரண்டாம் வருகை பற்றிய எதிர்நோக்கையும் மற்றவர்கள் நம்மிடத்துல விளக்கம் கேட்டால் அந்த விளக்கத்தை நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது. பொறுமையோடும் தாட்சியோடும் மகிழ்ச்சியோடும் நீங்கள் உங்களுடைய விளக்கத்தை எடுத்து கூறுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு பறைசாற்றுங்கள். உங்களுடைய எதிர்நோக்கை மற்றவர்களுக்கு எடுத்து உரையுங்கள் அப்படின்னு சொல்லி, தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுடைய திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுங்கள் அப்படி என்று இந்த மனித வாழ்க்கையில இயேசுடைய நற்செய்தி பணி என்பது, இயேசுடைய சாட்சி பணி என்பது, நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு எதிர்நோக்கோடு இருந்து அந்த எதிர்நோக்கை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுவது தான் என்பதை இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, துன்ப துயர வேளைகளில் அல்லது சோதனையான காலங்களில் மனம் தளர்ந்து விடாமல் மகிழ்ச்சியோடு இருந்து நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் கிறிஸ்துவை பற்றின சாட்சியத்தை நம்முடைய வாழ்வால் எடுத்துரைக்கத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14வது அதிகாரம். அன்புமிக்கவர்களே, இந்த வாசகத்தை தான் போன வாரம் நம்ம வாசித்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பேர் உரையாகத்தான் அல்லது தன்னுடைய பிரியாவிடை செய்தியைத்தான் இன்றைய வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். இதுல முக்கியமான கருத்து என்பது, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் அனுப்ப போகிற தூய ஆவியானவரை பற்றின ஒரு அறிமுகமாகத்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தந்தையாகிய கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுவோம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆனா பல நேரங்களில தூய ஆவியை ஒதுக்கி விடுகிற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரிவுக்கு பிறகு நமக்கு அவர் கொடுக்க இருக்கிற தூய ஆவியானவர், அவர் யார், அவர் எப்படியெல்லாம் நம்ம செயலாற்றுவார் அப்படி என்பதை பற்றி தான் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி தருகிறார். அன்புமிக்கவர்களே, முதல் செய்தியாக தூய ஆவியானவர் வேறு எங்கோ இல்லை, மாறாக தூய ஆவியானவர் நம்முள் இருக்கிறார் என்கிற ஆறுதல் செய்தி தான் முதல் செய்தி. அவர் உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர், உங்களில் தங்கியிருக்கும் தூய ஆவியானவர் என்பதுதான் இரண்டாவது ஒரு செய்தி. கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று தங்களுடைய கப்பலில் குடிப்பதற்கான குடிநீர் தட்டுப்பாட்டை உணர்கிறார்கள். அவர்கள் உடனடியாக அருகில் இருந்த ஒரு கப்பலுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், எங்களுக்கு குடிநீர் இல்லை, தயவு செய்து குடிநீர் கொடுத்து எங்களுக்கு உதவுங்கள் என்று. அன்புமிக்கவர்களே, மற்ற கப்பலில் இருந்து இவர்களுக்கு மற்றும் ஒரு செய்தி வருகிறது, தயவு செய்து நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலேயே வாளிகளை கீழே இறக்கி தண்ணீர் முகர்ந்து
பருகி பாருங்கள் என்று. ஆன்மீமிக்கவர்களே, முதலில் தயக்கப்பட்டாலும் பிறகு வாளிகளை அவர்கள் நின்ற இடத்திலிருந்தே கீழே இறக்கி அங்கிருந்த தண்ணீரை அவர்கள் முகர்ந்து குடித்து பார்த்த பொழுது தூய சுத்தமான சுவையான குடிநீராக இருந்ததை அவர்கள் உணர்ந்து கொண்டார்களாம். அப்படித்தான் மிக்கவர்களே, அந்த கப்பலில் இருந்தவர்கள் தங்களை சுற்றி தூய சுவையான குடிநீர் இருந்தும் அதை உணர்ந்து கொள்ளாமல் அவர்கள் வேதனை உற்றதை போல நமக்கு ஆறுதலை தரும், நமக்கு உண்மையை உணர்த்தும், நம்மை திடப்படுத்தும் தூய ஆவியானவர் நம்முள் இருப்பதை உணராமல் இந்த மனித வாழ்க்கையில துன்புற்று வாழ்கிறதைத்தான் இன்றைக்கு நான் ஒரு பாடமாக எடுத்து சொல்லுகிறேன். தூய ஆவியானவர் நம்முள் உரைகிறார், நமக்கு நன்மை தீமைகளை கற்றுத் தருகிறார். இந்த உலகத்துல அவருடைய கொடைகளாலும் கனிகளாலும் நம்மை தேற்றுகிறார், என்னாலும் நம்முள் உரைகிறார் என்பதை உணர்ந்து மன திடத்தோடு இந்த விசுவாச வாழ்வை வாழத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 3வது ஒரு பகுதியாக உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்கிற அந்த ஒரு வார்த்தை என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் ஏறி செல்லுகிற நேரத்துல உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லுகிற ஆறுதல் வார்த்தை என்பது இந்த மண்ணுலகில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு என்பது பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் மனித துன்பங்களை உணர்ந்த அனுபவித்த ஒரு வாழ்வாகத்தான் இருந்திருக்கிறது. மனிதர்களுடைய துன்பங்களை உணர்ந்திருப்பதாலும் அறிந்திருப்பதாலும் அனுபவித்திருப்பதாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புற்று இருக்கிற, வேதனையில இருக்கிற, மனக்கலக்கத்தோடு இருக்கிற அல்லது திக்கற்றவர்களாக உணர்கிற நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று இன்றைக்கு தூய ஆவியானவரை நமக்கு அறிமுகம் செய்து அந்த தூய ஆவியானவர் நம்முள் உரைகிறார் என்கிற பேர் உண்மையை இன்றைக்கு நமக்கு விளக்குகிறார். ஆகவே அன்புமிக்க உறவுகளே, இந்த மண்ணுலக வாழ்க்கையில சென்ற இடத்திலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையால் இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தையும் எதிர்நோக்கையும் பொறுமையோடும் தாட்சியோடும் மகிழ்ச்சியோடும் அறிவிக்க வேண்டிய ஒரு வரத்தையும், அதே நேரத்தில் எத்துணை துன்பங்கள் எத்துணை வேதனைகள் இந்த உலகத்தில் வந்தாலும் தூய ஆவியானவர் என்னுள் உறைந்திருக்கிறார், அவர் என்னை தேற்றுகிறார், அவர் எனக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், அவர் என்னோடு பிரசன்னமாக இருக்கிறார் என்கிற மன திடத்தோடு இந்த விசுவாச வாழ்வை வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.